ஒரு சட்டசபையில பேசக்கூடிய வார்த்தைகளா அப்பா ஆளே காணன்னு சொன்னாங்களே, நான் பதில் சொல்றேன். அவங்க அப்பா எங்க தெரியுமா இருக்காரு? மகளிர் உரிமை தொகையில இருக்காரு அவங்க அப்பா. அவங்க அப்பா கலைஞரின் அந்த விடியல் பயணத்துல இருக்காரு. சோ இந்த மாதிரி பல திட்டங்களை உருவாக்கிற நான் முதல்வன் திட்டத்துல இருக்காரு. அவங்க அப்பா எல்லா திட்டத்துல இருக்காரு. இப்ப நீ கொண்டு வர திட்டத்துல எல்லாத்துலயும் அவங்க அப்பா தான் இருப்பாரு. அடுத்த ஜென்மான விவசாய பரப்பினாரு, விவசாய பிறந்து போய் சொல்லுவாரு போல. அதுதான் சங்கி அப்படிங்கிற வார்த்தையை பயன்பாடு குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தற்கொலைங்கிற டேக் வந்து எடுத்துக்கிச்சு. ஆமா, விஜய்க்கு வாடகை அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு அவதூறை பரப்பி சேலஞ்ச் கொடுத்தா சரி, ஒரு 10 days நீ தற்கொலையை வாழ்ந்து காட்டுங்க. காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம். என்ன ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க போல? எஸ், ரெடியா இருக்கேன். ரெடி? எதுக்கு ரெடியா இருக்கீங்க? நேத்தே வீடியோ பண்ணலாம்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கால் பண்ணலாம்னு இருந்தாங்க. என்னாச்சு, வீடியோ பண்ணுமே, பயங்கரமா போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப முறை தவறி பேசுறாரு தமிழகத்தின் முதலமைச்சர். அதுக்கு நேத்தே பதில் சொல்லியிருக்கணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம் பயங்கரம். ஆமா, கண்டிப்பா. அது எனக்கு எப்படின்னா, நேற்று பேசும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த மாதிரி துள்ளி குதிக்கிறாங்க. ஓகே ஓகே, தலைவா வேற மாதிரி பண்ணிட்ட தலைவா. அதாவது ஃபேன்ஸ் அங்க குதிக்கிறது விடுங்க, பின்னாடி எகிரி குதிக்கிறானுங்க. ஆமா, விசில் பாத்தீங்களா? விசில் எல்லாம் அடிக்கிறாங்க புள்ள. அதாவது பின்னாடி ஒருத்தர் பின்னாடி அவர் சிரிப்பு பாருங்களா மூஞ்ச. அப்படியே எனக்கு எப்படி சொல்றது, அதாவது இவங்கெல்லாம் வந்து விஜய் படம் பார்த்தோம்னு ஆச்சு போல இருக்குல்ல. இப்ப பார்த்த உடனே தலைவனை பார்த்துட்டேன் மேடா, சந்தோஷம், 2000 ரூபாய் டிக்கெட் குத்து, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல வந்துச்சு. நேத்து நடந்தது ஃபர்ஸ்ட் ஷோ. அதாங்க, ஒண்ணு இல்லை, எனக்கு அவனோட மனநிலை முழுசாக புரியுது. தியேட்டர்ல விஜய் சாரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவருக்கு போஸ்டர்ஸ் பேனர்ஸ் எல்லாம் வச்சு FDFS எல்லாம் பார்த்த நபர்கள் அது மூலமா கட்சியில சேர்ந்து MLA ஆகி அவர் பின்னாடி உட்காந்துருக்கப்ப அதே மேனேஜர் சார் திரும்பி பண்றாருங்கிறப்ப அது அப்படிதான் இருக்கும். கண்டிப்பா அப்படிதான். ஆனா இந்த ரசிக மனப்பான்ல இருக்கவங்க MLA ஆகக்கூடாது. ஆமா, கரெக்ட். அது உண்மை. சட்டசபைக்கும் இல்ல ஷூட்டிங்க்கும் அதாவது ஒரு வரைமுறை இருக்கு. நீங்க வேணா ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. ஒரு சட்டசபையில பேசக்கூடிய வார்த்தைகளா ரொம்ப அநாகரிகம். இது ஏத்துக்க முடியுதாங்க? இதெல்லாம் வந்து இது தேவையில்லாதது. அடிப்படையிலேயே விஜய் சார் வந்து நான் அவர் மீது ஒரு நமக்கு பர்சனலா அவர் மீது விஜய் அப்படிங்கிற நபர் மீது எந்த ஒரு வெறுப்புமே கிடையாது. கண்டிப்பா கிடையாது. மதிப்பு மரியாதை இருந்துச்சு அன்டில் எது வரைக்கும் நேத்து வரைக்கும் ஏங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா அவருக்கு தெரியும் ஸ்கிரிப்ட் வருது, இதான் விஷயம் நீங்க பேச போறீங்க அப்படின்னு. சோ இப்படி தேடிதான் பேச போறீங்க எங்க அப்பா அப்படிங்கிறது ஸ்கிரிப்ட்ல இருக்கு. இதை படிச்சு பார்த்துட்டு என்னடா இப்படி எழுதி கொடுத்துருக்கீங்க, அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், நேத்து எனக்கு பர்த்டே விஷ் பண்ணிருக்காரா, லூசா நீங்க என்ன பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு சொல்லி தூக்கி எரிஞ்சிருக்க வேணா. இப்ப என்ன சொன்னீங்க, லூசா நீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும். அதுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய மனுஷன் பர்த்டே விஷ் பண்ணிருக்காரு. பிறந்த நாளைக்கு முதலாக யாருமே விஷ் பண்ணலங்க. முதல் MK ஸ்டாலின் அவர்கள் தான் விஷ் பண்ணார். அந்த ஒரு மரியாதை என்ன இதெல்லாம் வந்து தப்பு இல்ல. அது ஒரு மனுஷன் இதை பண்ண மாட்டாங்க. இதை மாண்பு இருக்க ஒரு மனுஷன் இதை பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா. அடுத்த நாளே தேடுறீங்க எங்க அப்பான்னு நக்கல் பண்றீங்கன்னா மனிதத்தன்மை இல்ல போல அவர்கிட்ட. இல்ல, அது அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அப்புறமா இவர் தேடுறாப்புல அவங்க போயிட்டாங்க, ஆள் இல்லங்க. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேது, எல்லாரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஆப்போசிட் ஆள் இருக்க மாதிரியே பேசுறாங்க. அது எப்படி? இது பஞ்ச் டைலாக்லாம் அவங்க போன பெருப்பு தான். அதுக்கு முன்னாடி ஸ்மூத் ஹேண்டில் பண்றது. அவங்க போன பெருப்பு அங்க ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல. கேமரா பார்த்து நம்ம எப்படி நடிக்கணும்ன்றது விஜய் சாருக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதெல்லாம் கரெக்டா அதை பார்த்து அப்படி எங்க ஒப்பன ஆளே காணும். இது இந்த ரீசன்ட் டேஸ்க்கு ஒப்பன ஆளே காணும்னு சொன்னாங்களே, நான் பதில் சொல்றேன். அவங்க அப்பா எங்க தெரியுமா இருக்காரு? மகளிர் உரிமை தொகையில இருக்காரு அவங்க அப்பா. அவங்க அப்பா கலைஞரின் அந்த விடியல் பயணத்துல இருக்காரு. சோ இந்த மாதிரி பல திட்டங்களை உருவாக்கிற நான் முதல்வன் திட்டத்துல இருக்காரு. அவங்க அப்பா எல்லா திட்டத்துல இருக்காரு. இப்ப நீ கொண்டு வர திட்டத்துல எல்லாத்துலயும் அவங்க அப்பா தான் இருப்பாரு. அது தேட வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க கட்சி ஏங்குறதுக்குள்ளே சார் தானே இருக்காரு. ஆமா, உண்மைதான். ஏங்குறதுக்கும் சார் தான் இருக்காரு. எனக்கு அதுல ஒரு கோவம் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அது பயங்கரமான கோவம். சொல்றாப்புல, இது யாரு என்னமோ சொல்றீங்களே, கூட்டணி கட்சியாலதான் எங்களால தான் வந்து ஜெயிச்சாங்க, எங்களால தான் நீங்க ஆட்சி நடத்துறீங்கன்னு சொல்லிட்டு, இது உங்களால நடத்தல, இது மக்களால் நடக்குது. எப்படி மக்களால் நடக்குது? மக்களால் எப்படி நடக்கும்? அங்க உள்ள கூட்டணி கட்சிகள் திமுக கை காலில் ஊந்து உங்களை ஜெயிக்க வச்சானா வைக்கலையா? எவன் ஓட்டுல வந்து நீங்க ஆண்டு இருக்கீங்க? கூட்டணி டிவிக்கு போகுது, நம்ம ஓட் பண்ணுவோம்னு போடல, டிஎம்கேல இருக்க கூட்டணி கட்சிகள் சொல்லி மக்கள் பார்த்து ஓட் பண்ணி அதுல வென்றவங்களை தான் நீங்க கூப்பிட்டு வச்சிருக்கீங்க. மக்கள் டிவிக்கு ஓட் பண்ணல. சரி, உங்களுக்கு அவ்வளோ
இதுன்னு வச்சுக்கலாம் ஓப்பனா சொல்றாங்க, இந்த கூட்டணி கட்சிகள் அனைத்துமே ரிசைன் பண்றாங்கன்ற. அவ்வளவுதான். ரிசைன் பண்ணிட்டு இப்போ இடைத்தேர்தல் நடக்குதுல, ஆமா. போய் நில்லுங்க. ஆமா, அந்த ஐஎம்எல் பாய் எல்லாம் சொல்றாரு, எங்கெல்லாம் நாங்க தான் ஜெயிச்சோம். சரி ஓகே, நீ ஜெயி ஒரு 100 பேரை கூட்டி காட்டின ஒத்துக்கிறேன். அதே மக்கள் ஓட்டு போடட்டுமே. நான் சொல்றேன், இப்ப இந்த அமைச்சர் எல்லாம் டான்ஸ் ஆனா போற வாடி 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 கைப்படாது அவரெல்லாம் திருப்பி நிக்க வைங்க. அந்த இடத்துல நிக்க வச்சு நீங்க ஜெயிச்சுட்டு போங்க. அவ்வளவுதான். நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி கிடையாது, திமுக ஓட்டுல தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. இதான் உண்மை, யதார்த்தம் இதான். அப்புறம் இன்னொரு கிளாரிபிகேஷன் கொடுத்தே ஆகணும் பிரதர். இதை பல பேருக்கு தெரியுது, ஸ்டில் நம்ம பாக்குற நண்பர்கள் கொடுத்தாகணும். 35% மோர் ஆர் லெஸ் மக்கள் தான் டிவிகேக்கு ஓட் பண்ணிருக்காங்க. டிவிக்கு ஜெயிக்கணும் சொல்லி ஓட் பண்ணவங்க அவ்வளவுதான். விஜய் சார் எப்பவுமே பேசுறப்ப, சாரி சிஎம் சார் என்ன பண்றாரு, ஒரு தடவை பேசுறப்பவுமே மக்களை சேர்த்துக்கிறாரு. தமிழ்நாட்டுல இருக்க எல்லாம் அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. நாங்க எங்களை பார்த்தா எப்படி இருக்குது, எப்படி சொன்னா மேனிபுலேட் ஆகுமா? நாங்க 35% மக்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஓட் பண்ணிருக்காங்க. மிச்ச மக்கள் நீங்க வேணான்னு நின்றுருக்காங்க. ஆமா, நீங்க வேணாம், நீங்க புதுசா மாற்றம், உங்க மாற்றம்லாம் வேணாம், எங்களுக்கு மூளை இருக்கு, நாங்க டிஎம்கே ஏடிஎம்கே ஓட் பண்ண மக்கள் தான் இருக்காங்க. அந்த மக்கள் தான் இப்ப தமிழகத்துல அதிகம். சோ அப்படி இருக்கப்ப மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க, மக்களை நாங்க திட்டுறோம் அப்படின்னு சொல்லி மேனிபுலேட் பண்றது ரொம்ப அசிங்கமா இருக்கு. இல்ல கேவலமானதுங்க இது. அப்புறம் விவசாயிகளை அசிங்கப்படுத்துறாப்புல. இது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? இது என்னன்னா, அவன் விவசாயம் போராட்டம் நடத்திட்டு இருக்கான். என்ன சொல்றா போல, எதிர்கட்சிகளின் தூண்டுதல் பேர்ல சில விவசாயிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல எப்படிங்க எதிர்கட்சிகள் தூண்டுன பேர்ல விவசாயிகள் போராட்டம் பண்றாங்களா? அப்புறம் அவங்களை இழிவுபடுத்துற செயல் தானே அது. முழுக்க என்னங்க இது? அடுத்த ஜென்மான விவசாய பிறப்பினாரு, விவசாய பிறந்து போய் சொல்லுவார் போல. அதுதான் ஒருத்தனை தூண்டி விட்டு விவசாயின்றது எவ்வளவு ப்ராஃபிட்டே கிடையாதுங்க, நான் ப்ராஃபிட்டுங்க. அது ஏதோ வர்றது வச்சுன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு இருக்காங்க. விவசாயிகள்னா இதுவே கிடையாதுங்க, இந்தியாவே உலகமே கிடையாதுன்னு வச்சுங்களேன். அந்த விவசாயிக்கு கொடுக்குற மரியாதை என்ன? யாரோ தூண்டுதல் பேர். அப்ப தூண்டுதல் பேர் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்களா? முழுக்க கேட்ட கேள்விகள் எதுக்குமே பதில சொல்லாம, எனக்கு முதல் ஆன்சர் எனக்கு பர்சனலா வேண்டிய ஆன்சர் என்ன அப்படின்னு, பெண்களுக்கு எதிரான குற்றத்துக்கு உங்க கட்சி சார்ந்த நபர்கள் பொறுப்புல இருக்கவங்க செஞ்ச குற்றத்துக்கான பதில் இருக்குல்ல, பதில் எங்க? அதான் நான் என்னோட வீட்டுல கூட சொல்லியிருந்தேன், வெளியே வான்னு பெர்ஃபார்ம் பண்றீங்கல்ல, ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு அபியூஸ் நடந்து போச்சு, ஆசிட் மாதிரி விஷயங்களை ஊத்திட்டாங்கிறப்ப நீங்க அடங்கி கிடக்க கூடாது, வெளியே வான்னு சொல்றீங்க படத்துல. நிஜ லைஃப்ல உங்க ஆட்சியில நீங்க கை காமிச்ச ஒரு எம்எல்ஏ தப்பு செய்யறாருங்கிறப்ப, அதனால பாதிக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்ட பெண்கள் வித் வீடியோ ப்ரூஃபோட இருக்குங்கிறப்ப அவங்க முடங்கி கிடக்கணுமா? வெளியே வான்னு சொல்றதுக்கு நீங்க உதவ மாட்டீங்களா? ஆமா, இது உண்மை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியே வந்துட்டு அவரும் பக்காவா செஞ்சு விட்டாப்ல. அதாவது நேத்து நம்ம சொன்ன விஷயம் தான் நடந்திருக்கு. ராஜ்மோகன் அவர்கள் என்ன பண்றாரு, ராஜ்மோகன் அவர் தாங்க ஆளே இல்லாட்டியுமே கையை நீட்டிதான் பேசிட்டு இருக்காரு. கையை நீட்டி பஞ்ச்ல ஆளே கிடையாது. ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்ணிருந்தாங்க, முந்தா நேத்து ராஜ்மோகன் இது எதிர்கட்சிகளை ஓட விட்ட கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆனா ஆளே இல்லங்க. ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, இத்துடன் நிறைவடைந்தது. என்னது முடிஞ்சிச்சு, ஆல்ரெடி 2 மணி நேரம் லேட்டு. அவன் பசியில இருக்கான், ஏன்ச்சு வீட்டுக்கு போதான் செய்வான். வீட்டுக்கு ஸ்கூல் பெல் அடிச்சா டீச்சர்ல ஹோம்வொர்க் சொன்னா கேட்க மாட்டோம், கிளம்பிடுவாங்க. அதுதான் அதான் சொல்லிட்டாப்புல. இந்த மாதிரி நாங்க கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போய் பார்த்தா அமைச்சர் இன்னும் பேசிட்டு இருக்காரு. நான் போட்டு கேட்டேன், என்னங்கன்னு கேட்டா, ஏங்க நீங்க போடுறதுன்னு தனியா பேசிட்டுக்கிறாருங்க. சட்டசபையில சொல்லிட்டாப்புல. இன்னொரு விஷயத்த நான் பதிவு பண்ணிக்க நினைக்கிறேங்க. இப்ப ரீசெண்டா நான் ரீல்ஸ் கூட பார்த்தேன். என்னன்னா, இந்த ஒரு கடந்த 2 வருஷங்களா 1.5 வருஷங்களா சங்கி அப்படிங்கிற வார்த்தையை பயன்பாடு குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு, தற்கொலைங்கிற டேக் இங்க எடுத்துக்கிச்சு. அப்படி இருக்கப்ப நம்ம அதை மேனேஜ் பண்ணலாம்னு நான் சொல்றேன். இப்ப சங்கிகள் அப்படின்னா கூட அவங்க கிட்ட நம்ம பேச முடியும். ஏன் சொல்றேன்னா, கொள்கை இருக்கு அவங்களுக்கு. ஒரு ஹேரட்க்கு பத்தி ஏங்குறாங்க, இந்த கொள்கை தப்பா இருக்கு, தமிழத்துல அப்ளிகபிள் ஆக மாட்டேங்குது, அதனால மக்கள் உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்கிற விஷயத்த அவங்க கிட்ட பேசலாம். ஆனா இவங்க கிட்ட பேச முடியல, தற்கொலை டேக் வருது. சோ அப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த தற்கொலைகள் அப்படிங்கிற கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணலாம், தற்கொலை சங்கின்னு சேர்த்துடலாங்க. இப்போ நேத்து அப்போ பாத்தீங்கன்னா, இந்த ஆக்ஷன் காட்டுறது, அது பண்றது, இதெல்லாம் இது மாண்பே கிடையாது. அதுவும் பர்மிஷன் கேட்கறாப்புல. என்னன்னு, நான் ஒரு வாட்டி நான் அவங்க இருக்கும்போது பண்ணணும்னு நினைச்சேன், ஒரு வாட்டி நான் பண்ணிக்கிட்டுமா? தாராளம் பண்ணிக்கோங்க. இது என்ன நடக்குதுங்க? அதாவது எல்லாம் பஞ்ச் டைலாக்கு ஆக்ஷன் இருந்துச்சு. ஒன்னும் மிஸ் டான்ஸ், ஒரு டான்ஸ் மாசம் மிஸ். அதான் உதயநிதி வெளியே போய் சொல்லிட்டாப்புல, ஏங்க அந்த மாதிரி பஞ்ச் டைலாக்கு வசனம் எல்லாம் பேசிட்டு இருக்காரு, அதெல்லாம் கேட்கணுன்ற அவசியம், வெளியே வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல டான்ஸ் கூட ஆடுவாப்புல, ஐட்டம் டான்ஸ் கூட ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எனக்கு தெரியாது. எனக்கு உண்மை அடிப்படையிலே ஒரு மனிதனாவே நான் கேக்குறேங்க, இத நீங்க ரசிக்கிறீங்களா? அதுதான் சட்டசபையில விஜய் சாருக்கு ஓட் பண்ண நீங்க, சார் இப்படி பண்றத மீன்ஸ் மக்களுக்கு நடந்த கொடூரங்கள், கடந்த 50 நாட்கள் நடந்த விஷயங்களை கேள்வி எடுத்து வைக்கிறப்ப அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இப்படி பண்ற விஷயத்த நீங்க ரசிக்கிறீங்களான்னு நான் கேக்குறேன். உண்மையா ரசிக்கிறாங்க. ஃபேன்ஸ்க்கு என்ன தேவை?
ஒரு பஞ்ச் டைலாக்கு ஒரு ஆக்ஷன் அது கொடுத்தா அவ்வளவு முடிஞ்சு. இது ஒரு படம் பார்த்து திருப்திங்க அவங்களுக்கு. இல்ல பிரதர், இது படத்துல 1000 நாள் ஓட்டுவானுங்க. படத்துல பெண்ணுக்கு எதிரான குற்றங்கள்லாம் பிளாஸ்ட் பண்றாரு, அதானே நல்லா இருக்கு. அதை கொண்டாடி தானே நீங்க வந்து சிஎம் வரையும் தூக்கி வச்சிருக்கீங்க பதவியில. சோ அது ரியாலிட்டியில நடக்கிறப்ப அதுக்கு பதிலே சொல்லாம போறாரு. எப்படி நீங்க அதை எப்படி எனக்கு புரியல. அது இப்ப நீங்க அவங்களுக்குள்ள நீ வாழ்ந்தா மட்டும்தான் முடியும். ஏன்னா ஒரு சேலஞ்ச் கொடுக்கிட்டா சரி ஒரு 10 days நீ தற்கொலையா வாழ்ந்து காட்டுங்க. உங்களுக்கு இல்ல உண்மையா சொல்றேன், ரெடியா? நீங்க போய் டிவிகேல போயிட்டு ஒரு 10 days ஒரு இருந்து பாருங்க, உங்களுக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். இதாங்க சொல்லுவானுங்க அவனுங்க. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் சீரியஸா சொல்லுவேன், என்னால சில விஷயங்களை ஃபீல் பண்ண முடியும். இப்ப அந்த விஜய் சார் ஃபேன்ஸ் இருக்காங்க, டிவிகே ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த கமெண்ட் செக்ஷன்ல போர் தொடுக்குறாங்கல்ல, பதிலே சொல்லாம ஸ்மைலி போட்டு அந்த ஸ்மைலிக்குள்ள ஸ்ட்ரெஸ் பில்ட் ஆகிறத நான் பாக்குறேன். கடந்த ஒரு 30 நாளா வந்து கமெண்ட் போட்டு ஃபேக் ஐடியில வந்து கமெண்ட் போட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஸ்ட்ராங்கான விஷயங்கள் பேசுற நபர்கள் அதிகமாக எத்தனை நாள் தான் வந்து ஸ்மைலியே போட்டுட்டு இருக்க முடியும்? எப்படியும் அந்த பேசுற விஷயத்த காதால கேட்கணும்ல, நம்ம பேசுற விஷயம் காதால கேட்கணும்ல, காதுல விழுகுதுல. அது என்ன இவ்வளவு பேர் சொல்றாங்களே, மீன்ஸ் தெரியாம கூட காதுல விழுகுமா நல்ல விஷயங்கள்? அப்ப மூளை யோசிக்கிறப்ப ஐயோ தப்பு பண்றமே தெரிஞ்சே ஸ்மைலி போட ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டு இருக்கு டிவிகே நண்பர்களுக்கு. ஆமா, சோ இது இருக்கப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசுறாப்புல. இந்த மாதிரி வந்து நான் எனக்கு ஒரு விஷயத்த வந்து நான் இதுல வந்து நான் அவருக்குள்ள உணர்ந்து வந்து நான் பார்த்தேன். என்னன்னா, நேத்தைக்கு அவங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாப்புல. நான் எனக்கு எப்படி உணர்ந்தேன்னா, அவரும் அவங்க பையனும் ஒன்னா சட்டசபையில இருந்திருக்காங்க, கரெக்டா? ஆமா. இப்போ அந்த இடத்துல உங்க அப்பாவை எங்க காணோம் அப்படின்னு நீங்க ஒரு பேசுறீங்க பேச்சு, அவரு மனசுல எந்த அளவுக்கு ஒரு ஏக்கம், எந்த அளவுக்கு ஒரு நொந்து போயிருவாப்புல. நான் சொல்றது புரியுதுங்களா? இது எவ்வளவு ஒரு அது ஏங்க நான் நினைக்கிறேன் சொல்றது எப்படி சொல்றது, யார் இந்த மாதிரி எல்லாம் பண்ண சொல்லி கொடுத்தான்னு தெரியல. இவருக்கு நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க ரசிகர்கள் மத்தியில தான் வந்து அவருக்கு வந்து பாராட்டு ஃபயர் ஊட்டுன தவிர பொதுமக்களிடையே கெட்ட பேர் வந்துச்சு. ஓப்பனா சொல்றேன். ஆமா விஜய் சார் சரி சிஎம் சார் ரெக்வஸ்டா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, சார் திரைப்படங்கள்ல நீங்க பெரியவங்களை மதிக்கணுங்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணீங்கன்னா அது வேல்யூவா இருக்கும், பெரியவங்களுக்கு உங்க மீது மதிப்பு வரும். ஆனா அதை நீங்க கொஞ்சம் கூட ஃபாலோ பண்ணாம இந்த ரியல் சினிமால சில ஹீரோஸ் பண்ணுவாங்க, பெருசு அப்பா வானா போடாங்கிறது, அந்த மீட்டில இருப்பாங்க நபர்கள், அந்த மீட்டில நீங்க நேத்து மக்கள் கிட்ட ப்ரொஜெக்ட் ஆட்டீங்கன்னு சொல்றாங்க. அதான் உண்மை. ஈவன் ஓட் பண்ண பெரியவங்களுக்குமே மாற்றம் என்ன சொல்லி ஓட் பண்ண பெரியவங்களுக்கு முன்னாடியுமே நீங்க வந்து ஒரு தப்பான ப்ரொஜெக்ஷன் வந்துருச்சு. ஏன்னா ஒரு முன்னாள் முதலமைச்சரை வயசுல மூத்தவரை நீங்க அப்பாவை எங்க காணும்னு தேடுறீங்க, நக்கல் பண்றீங்கன்னா, வேணும்னே நக்கல் பண்றீங்கன்னா அதை வேற யாராவது பண்ணி கூட ஓகேங்க. இப்ப முதலமைச்சரா இருக்க ஒரு நபர் அதை பண்றாருங்க, அது தப்பு இல்ல. அது இத்தனைக்கும் எல்லார விட விஜய் அவர்களுக்கு திமுக குடும்பத்தை விட நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கு. இல்ல உண்மைங்க, எல்லாம் அவங்க வந்து ரிலேஷன் மாதிரி அவங்க அப்ப வீட்டுக்கு போவாங்க வருவாங்க. சோ அந்த அளவுக்கு இருந்தவங்கள மத்தவன் சொன்னா கூட ஒத்துக்க. ஆனா விஜய் அப்ப தலைவன் எவ்வளியோ தொண்டர்கள் அவ்வளி தானே. அதுதான் விஜய் சார் எப்படி ஒரு மனசை மாத்திக்கினாரு. சிஎம் சாரே இதை பண்றாருன்னா, இதை பண்றாரு வியூஸ்க்கா ட்ரெண்டுக்கா இதை பண்றாருன்னா அவங்க ஃபாலோவர்ஸ் எப்படி மாறுவாங்க? நம்ம இவ்வளவு பேசுறமே தப்பு பண்பட மாட்டேங்கிறீங்கன்னு, பண்பட விட மாட்டாரு. ரியாலிட்டிலேயே வந்து இன்சல்ட் பண்ணுங்கிறாரு எல்லாருமே. அதுதான் சொல்றாரு, இன்சல்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இருங்க நீங்களும் கெத்தா. இந்த மாதிரி பக்கத்து வீட்டுல வந்து உங்க யாரோ சொந்தக்காரங்க யாரா இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட இப்படி கை காட்டுங்க, மரியாதை இல்லாம பேசுங்க, எங்க உங்க அப்பனை காணோம் அப்படின்னு போய் கேளுங்க. அப்படி என்ன சொல்ல வரதான் சொல்ல வர்றாரு. அவ்வளவுதான். இதை தொடர்ச்சியா நீங்க பண்ணுங்கிறதா அவரோட கோலா இருக்கு. அதுதான் கோலா இருக்கு. இது டெம்பரரியாங்க, இது டெம்பரரியா கொஞ்ச நாளைக்கு ரீல்ஸுக்கு ஒரு மாசம் ஓடும். ஆனா மிகப்பெரிய தாக்கத்தை டிவிக்கு மீதான அதிருப்தியை மக்கள்கிட்ட உண்டாக்கிருச்சு. அது எனக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேத்தைக்கு இந்த ஜென்சி கிட்ல நம்மளுக்கு நல்ல தெரிஞ்ச சகோதரர் தான், நம்ம தம்பி தான் அன்பானந்தம். இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, நேற்று வந்து ஒரு ஆதங்கத்துல இந்த மாதிரி வந்து சிஎம் பாத்தீங்கன்னா அவர் கட்சிக்கார பையன், அவங்க குடும்பமே பார்த்தோன்னா பாரம்பரிய கட்சி. பாரம்பரியம் சாதாரணம் கிடையாது, தலைமுறையா அவங்க வந்து கட்சியில இருந்தாங்க. அவங்க அப்பா வந்து நிறைய போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டு ஜெயில போயிருந்தவர், கிட்டத்தட்ட 3 மாசம் 4 மாசம் சிறை சென்றவர். அந்த மாதிரி குடும்பத்துல இந்த மாதிரி அவங்க தலைவரை பத்தி பேசின உடனே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகள் யூஸ் பண்ணி ஏதோ பேசிட்டோன்னு வச்சுங்க. நீங்க பிடிக்கிறதுனா காலையிலயோ அடுத்த நாள் விசாரணை கூப்பிடுங்க. நைட்டு 1 மணிக்கு போயிட்டு அவன் என்ன போயிட்டு தீவிரவாதியா இல்ல வந்து கஞ்சா வித்தானா இல்ல குத்திட்டு வந்தானா என்ன பண்ணிட்டு வந்தான்? இவ்வளவு விரைவான நடவடிக்கைய இவ்வளவு 12 மணிக்கு போய் தூக்குறீங்கன்னா ஓகே, தப்பு சில விஷயங்கள் வார்த்தைகள் கொஞ்சம் தவறா பேசிருக்காரு வச்சுங்களேன், நடவடிக்கை எடுக்கிறது ஓகே, எனிகோ ஓகே வச்சுங்களேன். ஆனா அதுக்கான நேர காலம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஆக்டிவ் இவ்வளவு ஸ்பீடா நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்க, உடனே போய் தூக்குறீங்க அப்படின்னா உங்க கட்சி நிர்வாகில தூக்குங்கிறோம். இதே மாதிரி போய் தூக்குங்க. ஆஸ்திரேலியால இருந்து ஒருத்தன்
சிஎம் பச்சை கேட்டு இருக்கான். அவன் சிஎம்மா இருக்கும் போதே முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மா இருக்கும் போதும் சரி, உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சராக இருக்கும் சரி, அந்த பேச்சு பேசினாங்க. அந்த பேச்சு இன்னும் பேசிட்டு இருக்கான், மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கான். அவனெல்லாம் அரெஸ்ட் பண்றது இல்ல. ஏன் இந்த குட்டி மியாவுன்னு சொல்லிட்டு ஒண்ணுக்குது, அதுவும் வந்து தொடர்ந்து அவதூறு பேசி ஆபாச பேச்சு எல்லாம் பேசினுக்குது. அதெல்லாம் கைது பண்ணல, அரெஸ்ட் பண்ணிடுவாங்க போல இருக்கு. நீங்க அடுத்து நம்ம தான் போல நம்ம என்ன பேசணும், நம்ம இந்த தப்பம் பேசல, எந்த அவதூறும் பேசல. உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல, கேஸ் போடணும் யார் மேல வேணா யார் வேணா போடலாம், எப்ப வேணா போடலாம். ஆனா நீ இதெல்லாம் கிடையாது, எதுக்கு நீ போட்டலாம் கிடையாதா? அதெல்லாம் கிடையாது, யார் மேல வேணா யார் வேணா போடலாம். அப்ப சமூக வாயை திறந்துலே தெரியுமாட்டீங்க. ஆமா, இப்ப அந்த பயம் பதட்டத்தை உண்டாக்குறது தான் இந்த ப்ராசஸ் நான் சொல்றேன். ப்ராசஸ் ஆமா, உடனே நாங்க என்ன விஷயம், நாங்க ப்ராப்பரா வர மாட்டோம். 12 மணிக்கு கூட நாங்க காவல்துறை அனுப்புவோங்கிற ஒரு பயத்தை உண்டாக்கு. 12 மணி 1 மணிக்கு கூட. அப்ப இதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் தூங்க. ஆமா, 12 மணிக்கு ஒரு அடி ஏச்சு பாருங்க, 1 மணிக்கு ஒரு வாட்டி கேட்டு பாருங்க, 3 மணி 4 மணி வரைக்கும் வந்து நீங்க மூச்சு யாருன்னா வெளில நிக்கிறாங்களா, போலீஸ் நிக்குதான்னு பாருங்க. அதான் சொல்றேன், நம்ம கரெக்டான மீட்டர்ல 5 வருஷமா இப்படிதான் இருக்கணும். அதான் சொல்றேன், இன் ஃபியூச்சர்ல இன் கேஸ் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா நம்ம சொல்ற விஷயம் ஒண்ணுதான். உங்களுக்கு தெரியும்லாங்க, நான் ஒரு பெண் குழந்தைக்கு அப்பா. ஒவ்வொரு நாளும் நம்ம அப்பா ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தைங்க காலையில எழுந்து அப்பா எங்கன்னு கேக்குறப்ப நம்ம ஜெயில இருந்தோம்னா அந்த ஒவ்வொரு நாளைக்குமான பதில் நான் வாங்காம விட மாட்டேன். தனியால நான் வாங்காம விட மாட்டேன். அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியல, அழிச்சிருவேன். இது விட்டுருங்க. சரி, இது வந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க, அவதூறா பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ நீங்க பண்ணிருக்கீங்க. பட் ஆனா இது அப்பார்ட், இது வேற சப்ஜெக்டுக்குள்ள வர. ஆமா, நேத்து நான் ஒரு போட்டோ பாக்குறேன், நேத்துல இருந்து இன்னை வரைக்கும் ட்ரெண்ட் ஆயின்னு இருக்கு. எந்த போட்டோனா இந்த போட்டோ. இதுல பாருங்க, பாத்தீங்கன்னா விஜய் அவங்களுடைய அப்பா லெப்ட்ல நிக்கிறாரு, ரைட்ல வந்து அவங்க அம்மா நிக்கிறாங்க, நடுவுல வந்து முதலமைச்சர் நிக்கிறாரு, சின்ன குட்டி முதலமைச்சர் நிக்கிறாரு, அழகா இருக்காங்க, ஒயிட் ட்ரெஸ் போட்டு. சரி, ஓகே. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பாத்தீங்களா கல்யாணம் ஆன பிறகு கல்யாணம் எப்பயும் ஆயிட்டு இருக்குது, விஜய் வந்து சும்மா வந்து நிக்கிறாப்புல, அப்போ வந்து விஜய்க்கு வாடகை அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு அவதூறை பரப்பிட்டாங்க. அது எனக்கு புரியலங்க, நான் சொல்றேன். இந்த போட்டோக்கு ஃபர்ஸ்ட் நான் விளக்கம் கொடுத்துறேன். ஆக்சுவலா வந்து இது என்ன எப்ப எடுத்த போட்டோன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்து முறைப்படி கல்யாணம் ஆச்சு முன்னாடியே. அதுக்கப்புறம் விஜய் பிறந்தவர் பாத்தீங்கன்னா கிறிஸ்டினா மாறுறாங்க. கிறிஸ்டினா மாறினப்போ பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஆல்ரெடி கிறிஸ்டின் முறைப்படி கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக 2 பேருக்கு கல்யாணம் ஆகுது. அன்னைக்கு அவரு ஹோலி கம்யூன் எடுக்கிறாரு. அன்னைக்குதான் அவர் பேர் ஜோசப் விஜய் என்ற பேர் வருது. அந்த போட்டோ தான் இந்த போட்டோ. அந்த போட்டோவை வச்சுட்டு இந்த மாதிரி கேவலமா பேசினா இது பேர் என்ன தெரியுமா, அவதூறு. அது கொஞ்சம் அவரும் மனுஷன் தானே, வாடகை அப்பா, அது எப்பாற்பட்ட ஒரு வாய் அது. இது தப்பு. எனக்கு என்ன டவுட் தெரியுமா, இன்னொன்னு கேளுங்க, எப்படி திடீர்னு இந்த போட்டோ எப்படி வருது, எங்க வருது, அது யாரு போடுறா, எந்த திசை திருப்ப போடுறீங்க, சந்தேகம் வருதா இல்லையா? உறுதியா வருது. டிஸ்ட்ராக்ஷன் பயங்கரமா நடக்குது பிரதர். இப்ப அதை மாத்துறதுக்கு இது. ஆமா, இப்ப இத பத்தி நம்ம பேசுறோம். ஆனா இந்த மாதிரி தவறான விஷயங்கள் நடக்கிறப்ப நம்ம தப்புன்னு பேசிடணும். ஆமா, 1000 முரங்கள் இருந்தாலும் தப்புன்னு நம்ம பேசிடணும். ஆமா, இந்த மாதிரி விஷயங்களை பரப்புற கேங் யாருன்னு எனக்கு உண்மையா புரிய மாட்டேங்குது. அதுவும் கரெக்ட் டைம். இந்த டைம்ல வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்பா எங்க உங்க அப்பா அப்படி கேட்ட உடனே இந்த போட்டோவை பரப்பி இது என்னது, இது யாரு பண்றா, இது கண்டிப்பா காவல்துறை விசாரணை நடத்தணுங்க. இது வந்து எப்பவுமே உலாவர போட்டோ. இந்த போட்டோ எங்கன்னா பாத்துறீங்களா? இதுவரை என் வாழ்க்கையில பார்த்தது இல்லை, எவனும் பார்த்தது கிடையாது. எப்படி திடீர்னு இந்த போட்டோ ரிலீஸ் ஆச்சு, இதுதான் வந்து கேட்க வேண்டிய கேள்வி. டிஜிட்டலா தேனா ஹப் யாரு பாயிண்ட்ங்க தெரிஞ்சிருங்க. இதெல்லாம் விசாரிக்கணும்ல, உறுதியா விசாரிக்கணும். ஆமா, இது வந்து இது தெரிஞ்சு இது வந்து ஒரு மாதிரி பயங்கரமா சயின்டிபிக்கா கொண்டு போறாங்க. பயங்கரமா புரிதுங்களா உங்களுக்கு? அதான் எனக்கு புரியுது என்ன விஷயம். மடைமாற்று. விஜய் சார வந்து ஒரு ஃபேமிலி வந்து டெம்பரரியா அப்போதைக்கு தத்தெடுத்து வளர்த்து கொண்டு வந்து சிஎம் ஆக்கி தமிழ்நாட்டுல வந்து ஆட்சியை பிடிச்சி ஒரு அஜெண்டாவை இறக்கணுங்கிற மாதிரியான பிளான்ல இருக்க மாதிரி அப்பனே இல்ல அந்த வார்த்தையை சொல்றானுங்க. தப்பு அது தப்பு. அது அதுதான் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை வந்து நம்ம தெரிவிச்சாங்க. உறுதியா கண்டனம். கண்டிப்பா. சரி, இது விட்டுருங்க, இது பேசினா நம்ம ரொம்ப டீப்பா போயிட்டோம். அதே போல கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் அவரு கல்வியில மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்த மாதிரி அந்த யாரோ ஒருத்தன் போட்டோ காட்டி மாமா விஜய் சொன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா இன்னமும் தொடர்ந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, அரசு பள்ளி பிரைமரி ஸ்கூல்லா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்கூலை மட்டுமே டார்கெட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா போயிட்டு பிறந்தநாள் விழாவை கொண்டாடுறாங்க. அதுவும் எம்எல்ஏ எல்லாம் போல, அங்க வட்ட செயலாளரு, அங்க நகர செயலாளரு, அவனுங்க தான் போயிட்டு என்ன பண்றாங்க, குழந்தைங்களை இல்லைங்க. இந்த வீடியோ போடுப்பா. தமிழக முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள்
தமிழக முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துகள். சரியா? இந்த வீடியோ நீங்க பாத்திருப்பீங்க. குழந்தைகளை கீழே உட்கார வச்சு என்ன சொல்றாப்புலன்னா சொல்லி குத்துறாப்புல, ஜோசப் விஜய் அவர்கள் வாழ்க வாழ்க. ஏங்க குழந்தைகளை கோஷம் போட வைக்கிறாங்க. அதான் சொல்றேன், அரசு துறையில நம்பி அப்பா அம்மா அனுப்பிச்சா நீங்க இந்த வேலையெல்லாம் பண்ணுவீங்களா? நீங்க போங்களேன், சிபிஎஸ்இ ஸ்கூலுக்குள்ள போய் பாருங்களேன். கொடி கட்டுறான். எஸ் எஸ், அரசு பள்ளி மாணவர்களை மட்டும் டார்கெட் பண்றான். போய் கொடி கட்ட வைக்கிறான், போயிட்டு அங்க கிளீன் பண்ண வைக்கிறான். இது என்னங்க இதெல்லாம் வந்து கல்வித்துறை அமைச்சர் கேட்பாரு. அந்த ஃபர்ஸ்ட் இந்த இவனுங்க டிவி எல்லாம் விட்டுருங்க, அவங்க அப்படிதான் பண்ணுவானுங்க. இந்த அரசு பள்ளியில இந்த வேலை செய்யற டீச்சர் அவங்கள தூக்குனாங்க வேலையை விட்டு. அனுப்புறாங்க பிள்ளைங்க, ஏழை பிள்ளைகள் அவங்களுக்கு இலக்கார டேஷா போயிச்சாங்க. அவர் பாட்ட சினிமா பாட்டை படிட்டு அவர் போட்டோ பிடிக்கிறமா, இது வரலாறு. தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கா. கொடியை போய் நட்டு வைக்கிறது. அவன் அப்போ பாருங்க, நிகழ்ச்சி நடத்துறதுக்காக பாதியிலே ஸ்கூல்ல வந்து அதை பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் அது ஈவெண்ட்னா கூட பாதியில போவாங்க. இந்த ஈவெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் கொண்டாடுறாங்களாம், அந்த இனிப்பு வழங்கும் விழா. அதுக்கு இவங்க ரீல்ஸ் போடுறதுக்கு குழந்தைங்களை வந்து படிக்கிற குழந்தைங்களை ஸ்கூலை விட்டு பாதியில கூட்டிட்டு வந்து நடத்துறதுலாம் இது ஆட்டோல. ஆமா, அவங்க அம்மா சொல்றாங்களே. ஆமா, இது எப்பாற்பட்ட ஒரு அயோக்கியத்தனம். இதெல்லாம் கல்வித்துறை அமைச்சர் கேட்க மாட்டாரா? முகப்பில் இருந்த 40 மாணவ மாணவிகள் 1 கிலோமீட்டருக்கு அப்பால் தாவேக சார்பில் நடைபெற்ற முதலமைச்சர் விஜய் பிறந்த நாளுக்காக ஆட்டோவில் அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அவல் நடந்துருக்குதுங்க. விஜய பத்தி மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து என்ன பண்ண போறீங்க எனக்கு தெரியணும். என்ன விதைக்கிறீங்களா? இப்பவே விதைக்கிறீங்களா? இவர்தான் கடவுள் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. சின்ன குழந்தைகளுக்கு என்னங்க தெரியும்? அவங்க வளர்ந்து வந்து கொள்கை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எந்த கட்சியை ஃபாலோ பண்ணுமோ அதானங்க சரி. சின்ன வயசுல இதுதான் இவர்தான் ஹீரோ, இவர்தான் காப்பாத்தாரு, விஜய் மாமான்னு சொல்லி ஒரு நெருக்கத்தை உண்டாக்கி நீங்க என்னத்தை ஏன் பண்ண போறீங்க? அப்படிப்பட்ட ஓட்டு உங்களுக்கு வேணுமா? அவ்வளவு அசிங்கமான ஆட்களா மாறிட்டீங்களா நீங்க? தமிழகத்துல தானே இருந்தீங்க, முன்னாடி அரசியல் எப்படி இருந்துச்சுங்கிறத பாத்தீங்க தானே ஸ்கூல்ல எல்லாம். சோ இப்ப இந்த அளவுக்கு கீழ்த்தரமா நீங்க இறங்குறீங்கன்னா தமிழ்நாட்டுல நீங்களா இருந்தீங்க, கொஞ்சம் சிந்திக்க மாட்டீங்களா? ஏன் இவ்வளவு ரொம்ப மோசமா இருக்கு. தயவு செய்து இது வந்து சட்டப்படி உங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். ராஜ்மோகன் சார் கண்டிப்பா மரியாதைக்குரிய அமைச்சர் ராஜ்மோகன் சார் கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவான்னு நான் நம்புறேன். கண்டிப்பா.